இதே மாதிரிதான் 11 தொகுதியும் அங்கங்க எங்க கழக நிர்வாகிகள் அவங்க பகுதியில இந்த பொங்கல் விழா வந்து குழந்தைங்கிட்ட அது நம்ம கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டு போட்டிகள், அந்த பார்த்தீங்கன்னா உரியடிக்கிற போட்டி, இந்த ஜல்லிமாடு மாதிரி சின்ன சின்ன பிடிக்கிற மாதிரி கலாச்சார நிகழ்ச்சிகள் அழிந்துவிடக்கூடாது, பொங்கலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 11 தொகுதியிலுமே உண்மையான சமத்துவ பொங்கல். இந்த மதத்தை சார்ந்தவங்க 3 பேர்த்த நிற்க வச்சுட்டு கடமைக்கு நான் வந்து பொங்கல் வைக்கிறதெல்லாம் கடந்து உண்மையிலே எல்லாமே உள்ள கலந்துருக்காங்க. இது உள்ள எல்லா இனம், எல்லா மதம், எல்லா ஜாதி எல்லாமே கலந்துருக்காங்க. நாங்கள் யாருமே பிரித்து காட்டாம ஒற்றுமையா ஒன்றிணைந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி இருக்கோம். இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது. சேலம் தெற்கு தொகுதிக்கு நீங்க தான் வேட்பாளர் தான் சொல்லியிருக்காங்க, உண்மையா? வேட்பாளரை அறிவிக்கும் தகுதி என் தளபதிக்கும் கழக தலைவர் பொதுச் செயலாளர், வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. என் கழக தலைவரும் தளபதியும் அவர் அறிவிக்கிறது தான் வேட்பாளர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேட்பாளர்னாலும் வேட்பாளர், வேலை செய்யினாலும் வேலை செய்யணும். அவர் முகத்துக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் ஒழிய வேற யாருக்காகவும் ஓட்டு இல்லை. அவர் முகம் மட்டும்தான். அவர் எந்த இடத்துல யாரை நிக்க வச்சு இவர் தான் வேட்பாளர்னா அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அது நீங்க கூட நிக்கலாம், என் குழந்தை கூட நிக்கலாம், என் குழந்தைக்கு வாக்குரிமைன்னா என் குழந்தை கூட நிக்க வைக்கலாம், யாரு வேணாலும் நிக்கலாம். தளபதி முகத்துக்காக மட்டும்தான் வாக்கு. அவர் யாரை அறிவிக்கிறாரோ அவங்க தான் வேட்பாளர். அதற்கான அதிகாரம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சேலம் தெற்கு தொகுதி தாவேக சாதகமா இருக்க எப்படி இருக்குங்க? சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்கு, எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். நிறைகளை சொல்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், குறைகளை சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்ல. குறைகளை நீங்க தான் செய்தியாளர்கள், நீங்க தான் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் பாக்குறீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க, நீங்க தான் அந்த குறைகளை சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா 11 தொகுதியும் சேலம் மாவட்டத்துல 11 தொகுதியும் தளபதிக்கு வென்று கொடுப்போம், எந்த மாற்றமும் இல்லை. சேலத்துல விஜயோட பிரச்சார பயணம் எப்போ திட்டமிடுறது? ஏன்னா தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு. சேலம் தான் ஃபர்ஸ்டா கேட்டிருந்தீங்க கூட, ஆனா இன்னமும் தள்ளி போயிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா எப்பதான் சேலத்துக்கு விஜயோட பிரச்சார பயணம் எப்பதான் தொடங்க இருக்குது, அது குறித்து சொல்லுங்க. இந்த முறை மாற்றுக் கட்சி இணைப்பு விழா சென்னையில் நடந்த போது கூட தளபதியிடம் சென்று சேலத்துக்கு அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து சேலம் தாங்கன்னா கண்டிப்பா வரணும்னு தலையாட்டாரு. எங்க கழக பொதுச் செயலாளருக்கும் கோரிக்கை வச்சிருக்கேன். 100% சேலத்தில் தான் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இங்கதான் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. பொங்கல் முடிந்த உடனே இப்ப சில இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இது முடிந்தவுடன் கண்டிப்பாக திரும்பவும் அணுகி தேதியை கேட்டு பிரம்மாண்டமா நடத்துவோம். ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு முதல்லயே ஒரு நலத்திட்ட உதவியை மாநாடு அளவுக்கு நடத்தி காட்டணும். பார்க்கிங் 2 இடத்துல பார்க்கிங் வசதி கொடுத்து எல்லாமே என்னென்ன தேவைகளோ அவ்வளோ கொடுத்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற வகையில எங்க சேலம் மாவட்ட கழக நிர்வாகிகள் நாங்கள் அப்பயே மக்கள் இயக்கமா இருந்தப்பயே ரேம் வாக் முதல்ல போட்டது நாங்க தான். தளபதிக்கு ரேம் வாக்கு இன்னைக்கு எல்லா கட்சியும் போடுறாங்க, நம்ம கட்சியிலையும் போடுறாங்க. பாத்தீங்களா, அந்த மாதிரி ரேம் வாக் 15 ஆண்டுகளுக்கு முதல்லயே மக்கள் இயக்கமா இருந்தப்பே என் கழக தோழர்கள் நாங்களாம் இணைந்து போட்டோம். அதை தொடர்ந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் மைதானத்துல மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டணும். அதே மாதிரி வரைக்கும் 3 நாள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். நாங்க எப்படி பண்ணுவோங்கிறது எங்க கழக தலைவருக்கும் தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் தெரியும். இந்த மக்கள் ரொம்ப கட்டுப்பாடான எங்க கழக தோழர்கள். அதனால போலீஸோட ஒத்துழைப்போட மிக விரைவில் பிரம்மாண்டமா தமிழ்நாடே திரும்பி பார்க்கலாம் நடக்கும். ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராதது பெருத்த ஏமாற்றம் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எப்பதான் ஜனநாயகன் வெளிவரும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு ஜனநாயகன் படம் வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு உண்மையான திட்டமிட்டு வந்து பராசக்தி படம் வந்து சமூக வலைதளத்துல அவதூறு பரப்புறாங்க, குறிப்பிட்ட சிலர் வந்து பரப்புறாங்க, அவங்க படம் ரிலீஸ் ஆகல அதனால பரப்புறாங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி யாருமே எங்க தளபதி எங்களை யாருமே அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. எங்க கழக தலைவர் அந்த மாதிரி எங்க தோழர்கள் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏங்க தேவையில்லாம பேசிட்டு அந்த மாதிரி வளர்ப்பு நாங்க இல்லைங்க. எங்களுக்கு நேரமே இல்லைங்க. இருக்கிற வேலை எங்களுக்கு அவ்வளவுதான். இன்னும் 100 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதை பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரே வார்த்தை, எங்க தளபதி 234 தொகுதியில தளபதியை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும், அதிக எம்எல்ஏக்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், ஒரே நோக்கம். அது மட்டும் தான் எங்களுக்கு, வேற எந்த நோக்கமும் இல்லை. நான் விரும்புவேன். கண்டிப்பா என் தளபதி வந்தா 100% நான் விரும்புறேன். தளபதி வந்தா சந்தோஷம். எங்க கழக தலைவர் சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதினா எனக்கு சந்தோஷம் தான். அனைவரும் வரவேற்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பாஜக தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த திரைப்படமும் தள்ளி வச்சிருக்கு, சிபிஐ விசாரணை, இதெல்லாம் பாஜக தான் இருக்குன்னு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள்
இந்த இனிய இது சமத்துவ பொங்கல், உண்மையான பொங்கல். உண்மையிலே பாருங்க பொங்கல் உள்ள இருக்கு, உண்மையான பொங்கல் இது. தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு ஏமாத்த தெரியாது. எல்லாமே நம்ம நவருப்பா, எல்லாமே பாருங்க நெருப்பெரியுது. உண்மையிலே அதை தண்ணி கொதிக்க வச்சு வெள்ளத்தை போட்டு அரிசியை போட்டு பொங்கல் வச்சிருக்காங்க. என் தங்கைகள், அக்காக்கள், அம்மாக்கள் எல்லாருமே காலையில இருந்து இவ்வளவு கோலத்தை போட்டு தளபதிக்காக, அவங்க அண்ணனுக்காகவும், தன் பெற்ற பிள்ளையாக நினைக்கும், தன் வீட்டில் ஒருவராக நினைக்கும் எங்கள் கழக தலைவருக்காக இந்த சமத்துவ பொங்கல் வச்சிருக்காங்க. அனைவருக்கும் அந்த பொண்ணு கழக மட்டும் நினைச்சிருக்காங்கம்மா. உண்மை சொல்ல காப்பி அடிக்க உண்மை சொல்லிச்சு. பரவாயில்ல, தேங்க்யூமா. இது யாரு போட்டுருக்கா? நல்லா இருக்கு. ஹாப்பி பொங்கல். தெரியல, பொங்கல் கோலம் சூப்பரா இருக்கு. தாமரையை போட்டு வச்சிருக்கீங்க, மலரவே மலராது. பரவாயில்ல. கண்ணுக்குட்டி இதான் சூப்பர். கண்ணுக்குட்டி லைவ் கண்ணுக்குட்டியை போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. செட் ஆகலையா? இரு கன்னிக்குட்டிகள் ஒரு கன்னிக்குட்டியை கோலமாக கொண்டு வரைகிறது. சரியா? பேசவே கூடாது. நான் என்ன அமைதியா இருக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் அமைதிப்பட்டு இருக்காரு. ஒரு நாள் எலெக்ஷன் கிட்ட வரும்போது சொல்லுவார் பாரு, பேசுங்கடான்னு சொல்லுவார் பாரு, எல்லாத்தையும் காதல பஞ்சு வச்சுக்கிறான பாரு, அந்த மாதிரி பேசுவோம். உண்மைதானே? ஓகேப்பா, தேங்க்யூ. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். குடும்பத்துக்கு சொல்லிடுமா, எல்லாத்துக்கும் சொல்லிடுமா? தேங்க்யூமா. என்றும் டிவி கேட் போட்டாங்கப்பா. ஹாப்பி பொங்கல்மா. தேங்க்யூமா. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் சொல்லிடுமா? வீட்டில் பார்த்துட்டு